நடராஜன் சுவாமி பாதத்தில் ஒரு ஒரு அசுரன் இருப்பான். அவன் தான் முயலகன். தமிழில், சன்ஸ்கிரிட்டில் வந்து அப்பஸ்மரான்னு சொல்கிறாங்க. அதாவது முயலகன் தான் இந்த 6 மன விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, உலகம் முழுதும் இருக்குது. மனித பிறவி எடுத்தாலே இந்த 6 மன விஷயங்கள் வரும். ஷத் ரீப்பு நீங்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, காமம், குரோதம், லோபம், மடம், மோகம், மாத்சரியம் என்று 6 மன விஷயங்கள் இருக்கிறது. சன்ஸ்கிரிட்டில் பாருங்கள், இந்த அப்பஸ்மரோட அர்த்தம் வந்து மறதின்னு அர்த்தம், ஃபொகெட்ஃபுல்னஸ் அர்த்தம். அப்பஸ்மரானா ஃபொகெட்ஃபுல்னஸ் மறதி. அதாவது இந்த மறதியால் நம்ம இந்த 6 மன விஷயங்கள் கதவை நம்ம திறக்கிறோம் என்று அர்த்தம். அதனால தான் இந்த அந்த முயலகன் இருக்கான, நடராஜன் சுவாமி பாதத்தில் இருக்கிற அந்த அப்பஸ்மரா இருக்கான, அவன் பாருங்க எப்பயுமே எஸ்கேப் பண்ணுற மாதிரி தான், தலையை தூக்கி வச்சுட்டு தான் இருப்பான். அவனை அழிக்க முடியாது. அதான் பகவான் வந்து காலை வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. இஸ் ட்ராம்பிளிங் ஹிம் ஆன் இஸ் ஃபுட். ஏன்னா காலை எடுத்தாருன்னா மறுபடியும் மேலே வந்துடுவான் அவன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளோட வலி, வேதனை, துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், ஹார்ட் பிரேக்கிங் எல்லாமே இவனால் தான் வருது. அப்போ இவனை நம்ம பாதம் அடியில் தான் வச்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த காமிக்கிறாங்க. இதுதான் இந்த விஷயமே இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்க, இவனை அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இருப்பான். அந்த கதவை நம்மளை திறந்து விட்டுருவான். இந்த வலி, வேதனை, துன்பம், துயரங்கள் எப்படி திறந்து விடுவான்? நம்மளோட அறியாமை, இக்னரன்ஸ் வழியாக திறந்து விட்டுருவான். ரைட்டு? ஸோ அதுதான் இந்த அப்பஸ்மரா, இந்த அதாவது முயலகன் தமிழில் உள்ள விஷயம். அவனை அழிக்க முடியாது, அவனை நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டு நிலையில் வைக்க முடியும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அந்த ஞாபகம் இருக்க வேண்டும். அதான் அப்பஸ்மரம், ஃபொகெட்ஃபுல்னஸ், ஞாபக மறதின்றாங்க. அந்த ஞாபகமே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் இந்த காமம், குரோதம், லோபம், மடம், மோகம், மாத்சரியம் என்று 6 மன விஷயங்கள் எப்பயுமே நம்ம பாத அடியில் தான். எப்படி பகவான் பாதம் அடியில் இருக்கானோ, நடராஜன் சுவாமி பாத அடி, அதே மாதிரி தான் அவனை நம்ம பாத அடியில் வச்சிருக்கணும் என்று ஒரு விஷயம். அடுத்த தடவை கோயிலுக்கு போனீங்களா, அந்த அப்பஸ்மரம் பார்த்தா இந்த ஞாபகம் உங்களுக்கு வரணும்.